கடனாக வழங்கப்பட்ட அசல் 36,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 42,480 எனில் வட்டி வீதம் யாது? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பிரின்சிபல் வந்துட்டு 36,000 வந்து 2 வருஷம் 3 மாதத்துக்கு வட்டிக்கு விடுறாங்க. வட்டி சதவீதம் வந்துட்டு எவ்வளோன்னு கொடுக்காம வட்டிக்கு விடும்போது உங்களுக்கு மொத்தமாக டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு 42,480 கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வட்டி வீதம் அதாவது வட்டி சதவீதம் எவ்வளவு இருக்கும் ஆர் தான் வந்துட்டு நமக்கு கேட்குறாங்க. சரியா? இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துட்டாங்க? பிரின்சிபல் வந்துட்டு 36,000 கொடுத்துட்டாங்க. என்ன வந்துட்டு 2 இயர் 3 மந்த் அப்படின்னு கொடுத்துட்டு, ஆர் கொடுக்காம டோட்டல் அமௌண்ட் 42,480 கொடுத்துட்டாங்க. அப்போ நார்மலாக நமக்கு வந்துட்டு டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபலும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம எஸ்ஐ கண்டுபிடிக்கலாமா? அப்போ எஸ்ஐ என்ன பண்ணுவோம்? டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலா? அப்போ 42,480 இதிலேருந்து நம்ம 36 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 36,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6,480 கிடைக்கும். இதுதான் நம்மளோட எஸ்ஐ. ஓகேயா? அப்போ எஸ்ஐ கிடச்சிருச்சுன்னா நம்ம எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100 அந்த ஃபார்முலாவில் போட்டுக்கலாமா? இப்போ வந்துட்டு பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 36,000 கொடுத்துட்டாங்க. அது அப்படியே போட்டாச்சு. எண் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 இயர் 3 மந்த்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக நமக்கு எஸ்ஐ ஃபார்முலா என்னது? இது 1 இயர்க்கானது. ஓகேயா? இங்கே மந்தில் கொடுத்துருக்கனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொத்தமாக இந்த இயரையே நான் மந்த்துக்கு மாற்றும் போது என்ன ஆகும்? 1 இயருக்கு 12 மந்த்ஸு. ஓகேயா? அப்போ 2 இயருக்கு என்ன வரும்? 24 மந்த்ஸ் வரும். 24 ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு 3 மந்த் கொடுத்துருக்காங்களா? அப்போ 24 + 3 மொத்தம் 27 மந்த். ஓகேயா? இது 1 இயர்க்கான ஃபார்முலாவா? இது இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? மந்த்து கொடுத்தனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மந்த்து? 12 மந்த்தா? அப்போ கீழே 12 போட்டுக்கிறேன். ஓகேயா? அப்போ என்னங்கிற இடத்துல என்ன போடணும் அப்படின்னா 27/12ன்னு போடணும். ஓகேயா? அடுத்து ஆர் நம்ம கொடுக்கல, அதை அப்படியே வச்சுட்டோம். இப்போ கொடுத்துருக்க டேட்டாலாம் என்ன பண்ணுறோம்? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடுமா? இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து 12 டேபிள் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 3 டைம்ஸ் வருமா? திரும்பி 3 டேபிளில் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 3s are 6, 1 3 is 3, பேலன்ஸ் 1 6, 216 வருமா? 216. இது 27 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 வரும். அப்போ கடைசியாக நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 8% கிடச்சிரும். சரியா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன? 8%.